ஏன் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்கிறவனும் தமிழன், கேஸுக்கு எதிரியா இருக்கிறவனும் தமிழன், வாதாடுற வழக்கறிஞரும் தமிழன், மேல உட்கார்ந்து இருக்கிற நீதிபதியும் தமிழன், எல்லாம் தமிழ்லயே வாதாடிட்டு போலாம்ல, தமிழ்லயே தீர்ப்பு எழுதலாம்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கும் புரியாத மொழி இங்கிலீஷ் மொழி, பாதிக்கப்பட்டிருக்கிறவன் எதிரி வாதி என்னுடைய அண்ணன் சண்முகம் இந்த இயக்கத்தில் நீண்ட நாள் பயணித்தவர். அவர் பயணிக்கும் பொழுது நான் அவருக்கு பின்புலமாக இருந்து இயக்க வேலை பணியாற்றினேன். 2001 இயக்கத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் முடக்காத்தான் பாண்டியன் படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை பிரிவெண்டர் அரசு நடக்கும் பொழுது நானும் திருச்சியில் என்னுடன் அண்ணன் தமிழரசனுடைய அப்பா வழக்கறிஞர் மணிகண்டனுடைய அண்ணன் இவர்கள் எல்லாம் 2001 திருச்சியில் கைதானோம். அப்படி கைதாகி அதனை தொடர்ந்து இயக்கத்தில் பணியாற்றிக்கிட்டே இருந்தேன். பொறுப்பில் இல்லாமல் 10 வருஷம் நான் இயக்கத்தில் பணியாற்றினேன். அதனை தொடர்ந்து எனக்கு முதல் முறையாக அண்ணன் கனியமுதன் அவர்கள் தான் அவருடைய ரெக்கமெண்டில் தொண்டரணி துணை அமைப்பாளர் செய்து கொண்டார். அதில் பயணித்தேன். அதனை தொடர்ந்து அன்பரசன் மாவட்ட செயலாளராக இருக்கிறப்ப மாவட்ட தொண்டரணிக்கு என்னை அண்ணன் கனியமுதன் தான் பரிந்துரை செய்தார். சென்னைக்கு நீ போவா, தலைவர்களிடம் போய்விடு, உனக்கு பொறுப்போடுவார்கள். அண்ணன் ஞாபகத்தில் இருக்கிறார் என்றதில்லை. நானும் என்னோட இருந்த சுதந்திரம் அவரும் சென்னைக்கு போனோம். தலைவரிடத்தில் கொண்டு போய் சொன்னோம், இந்த மாதிரி நிலக்கோட்டையில் இருந்து வருகிறோம், நகரத்தில் பொருளாளர், ஒன்றியத்தில் பொருளாளர் இல்லை, எனக்கு மாவட்ட தொண்டரணி பொறுப்பு கொடுங்கள் என்று கேட்டோம். அப்ப உள்ளே இருந்த ஒஞ்சை அரசன் அவர்களிடம், ஏப்பா ஒரு கட்சியில் இருந்து ஒன்றிய பொருளாளர் இல்லாம எப்படிப்பா இருக்கும், நீ அந்த இயக்கத்தில் பணியாற்றும் தலைவர் எழுச்சி தமிழர் அவரை ஈரா திருமாவளவன் அவர்கள் வருவார் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் ஒரு நாள் நாங்கள் ஊரில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தோம். அப்பொழுது தொலைத்தொடர்பு இல்லாததால் சில்வார்பட்டியில் உள்ள ஒரு போன் வைத்திருக்கிறவர்கள்ட்ட ஐஎஸ்எம் நிறுவனத்துக்கு போன் பண்ணப்ப மாலை 6:30 மணி அளவில் இங்கு ஆரப்பாளையத்தில் இருந்து அவர் பஸ் ஏறி வருவார், அவரை சில்வார்பட்டியில் நீங்கள் பிக்கப் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தலைவர் அவர்கள் வந்து 7 மணி போல இறங்கி, ஆனால் அங்கே உள்ள எங்கள் ஊரில் அண்ணன் என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாமே, ஆனால் எங்கே ஒரு கொடை ரோட்டில் அம்பாஸ்டர் காரை எடுத்துக்கலாம்னே போகலாம்னு. இல்லைப்பா வேணாம், நம்ம நடந்தே போவோம் அப்படின்ட்டு எங்கள் ஊருக்கு நடந்தே அந்த ஊருக்கு வந்தார். வந்தப்ப ஒரு டிவி டேபிளில் போட்டு ஒரு 10 பேர் கூட உட்காரல. தலைவர் வந்து உரையாற்றினார். உரையாற்றுறதுக்கு முன்னால் ஒரு இவ்வளவு சீனி வடியை போட்டு தலைவருக்கு வரவேற்பு செய்யறதுக்காக வைக்க அப்படி போக பயந்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது தலைவர் அழைத்து, இங்க வா தம்பி, நீ இன்றையிலிருந்து டிபிஐ இயக்கத்தில் சேர்ந்து விட்டாய், வெடி வைப்பதற்கு பயப்படக்கூடாது, அண்ணன்